வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பு தீர்மானம் விருப்பமின்றி எடுக்கப்பட்டது. அமைச்சர் டலஸ் தெரிவிப்பு. வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் இருந்தாலும் மக்களின் சுகாதாரத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்கிறார் பிரதி சுகாதார பணிப்பாளர். பொது இடங்களுக்கு செல்ல வேண்டுமெனில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடுப்பூசி அட்டை கட்டாயம். மனித உயிர்களை பலியெடுக்க ஒமிக்ரானுக்கு இடமளிக்க வேண்டாம். நத்தார் நிகழ்வுகளை நிறுத்துங்கள். சுகாதார அமைப்பு உலக நாடுகளிடம் கோரிக்கை. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய IOC நிறுவனமும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளதன் பின்புலத்தில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாதாந்தம் இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்ய பாரிய நிதி செலவிடப்படுகிறது. தற்போது இலங்கை முகம் கொடுத்துள்ள அந்நிய செலாவணி வீழ்ச்சியை குறைப்பதற்கான ஒரு தீர்வாக எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் இறக்குமதிக்காக மாத்திரம் 350 முதல் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட வேண்டி வருகிறது. மாதாந்தம் அந்நிய செலாவணி இருப்பு குறைவதற்கு இது பிரதான காரணியாக அமைவதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிக்கிறார். அதனால் இந்த எரிபொருள் பாவனை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நிதியமைச்சும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் மத்திய வங்கியும் இருக்கின்றன. இது ஒரு அரசாங்கத்தின் கொள்கையால் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இது நீண்ட கால பிரச்சனையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொற்று பரவலுக்கு மத்தியில் பிரபல நாடுகளின் நிவாரண பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. எனினும் அரசாங்கம் என்ற வகையில் எவரும் பொறுப்பில் இருந்து விலக முடியாது. நாம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதனால் கடும் பாதிப்பை எதிர்கொள்ளும் நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் எவ்வாறு நிவாரணங்களை வழங்க முடியும், அதற்காக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் நாம் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாட உள்ளோம். එසදා අපි විසින් ගත යුතු ක්‍රියාමාර්ග කුමක්ද කියලා කියන එක අපි ඊළඟ කැබිනට් මණ්ඩලයේදී ඒ ගැන සාකච්ඡා කරන්නම්. அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 20 ரூபாவினால் உயர்த்தி 157 ரூபாவாக காணப்பட்ட இதன் விலையை 177 ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஒக்டேன் 95 ரகத்தை சேர்ந்த 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 23 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 184 ரூபாவாக காணப்பட்ட அதன் விலை தற்போது 207 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 111 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 121 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. 144 ரூபாவாக காணப்பட்ட சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 159 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 77 ரூபாவாக காணப்பட்ட அதன் விலை 87 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லங்கா IOC நிறுவனமும் எரிபொருளுக்கான விலை அதிகரித்துள்ளது. அதற்கமைய ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 20 ரூபாவால் அதிகரித்து புதிய விலையாக 177 ரூபாவை அறிவித்துள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 210 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 121 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசலின் விலையும் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 159 ரூபாய் என IOC நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை உயர்வடைந்தமை காரணமாக குறைந்தபட்ச பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பஸ் சங்கங்கள் யோசனை முன்வைத்துள்ளன. டீசலின் விலை இதற்கு முன்னர் 7 ரூபாவாலும் தற்போது 10 ரூபாவாலும் அதிகரித்துள்ளது. அதேபோல் நாம் ஏனைய உதிரிப்பாகங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஏனைய செலவுகள் தொடர்பிலும் கணக்கெடுத்து வருகிறோம். நாம் இன்றைய தினம் பஸ் கட்டண அதிகரிப்பிற்கான விதத்தை அறிவிக்க உள்ளோம். 100க்கு 15 முதல் 20 வீதம் வரையான அதிகரிப்பு மேற்கொள்ள வேண்டி வரலாம். இதேவேளை முச்சக்கர வண்டிகளில் இதுவரை ஆரம்ப கட்டணமாக இருந்த 50 ரூபாவினை 80 ரூபாவாக அதிகரிக்குமாறு முச்சக்கர வண்டி சங்கம் தெரிவிக்கிறது. வலயத்தின் கல்வி கேந்திரமாக மாற்றுவதற்கு இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ஆஸ்திரேலிய உள் விவகார அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து உறுதியளித்துள்ளார். தொழில் பயிற்சி மேம்பாட்டுக்கு ஆஸ்திரேலியா 12 மில்லியன் டாலர் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளது.
ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் திருமதி கேரன் ஆண்ட்ரூஸ் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தார். ஆஸ்திரேலியாவில் பட்டப்படிப்பை எதிர்பார்க்கின்ற மாணவர்களுக்கு கல்வி செயற்பாடுகளை இலங்கையிலேயே முன்னெடுப்பதற்கு தேவையான நிறுவனங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆஸ்திரேலிய அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் அபிவிருத்தி, தொழில் கல்வி ஆய்வு மற்றும் புத்தாக்க ராஜாங்க அமைச்சுடன் இணைந்து தொழில் மற்றும் திறன் அபிவிருத்திக்கான விசேட வேலை திட்டங்களை முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கென $12 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தொழில்துறை மேம்பாட்டிற்காக ஆஸ்திரேலிய தயாரிப்புகளை இலங்கைக்கு கொண்டு வந்து மீள் ஏற்றுமதி செய்ய எதிர்பார்ப்பதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். பசுமை விவசாயம் தொடர்பான இலங்கையின் கொள்கையினை ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் பாராட்டினார். 75 வருடத்திற்கு மேலான இருநாட்டு நட்புறவை மேம்படுத்த இலங்கை ஜனாதிபதி முன்னெடுத்த செயற்பாடுகளையும் அமைச்சர் இங்கு வரவேற்றார். இலங்கையில் கோவிட் ஒழிப்பு செயற்பாட்டிற்கு $11.7 மில்லியன் நன்கொடையாக வழங்கி ஆஸ்திரேலியா வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி இங்கு நினைவு கூர்ந்தார். மனித கடத்தலை தடுப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் அப்போது ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஸ்காட் மோரிசனுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். தற்போது ஸ்காட் மோரிசன் ஆஸ்திரேலிய பிரதமராக செயற்படுவது தொடர்பில் ஜனாதிபதி தனது மகிழ்ச்சியை வெளியிட்டார். புலம்பெயர் அமைப்புகளோடு இணக்கத்துடன் செயற்படுவது தொடர்பிலும் பயங்கரவாத ஒழிப்பு சட்டமூலத்தின் சில சரத்துக்களை திருத்துவது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்திய நிபுணத்துவ நியமனத்துக்காக காத்திருப்போரின் நியமனம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கிறது. எவ்வாறாயினும் இந்த பணி புறக்கணிப்பு தோல்வியடைந்துள்ளதாக பதில் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார். வைத்திய இடமாற்று சபையின் அனுமதியின்றி வைத்திய நிபுணர்களின் நியமன பட்டியல் தயாரிக்கப்பட்டமை, நிபுணத்துவ வைத்தியர்களை சேவைக்கு இணைத்துக் கொள்ளல் உள்ளிட்ட சில விடயங்களை அடிப்படையாக வைத்து நேற்று 5 மாவட்டங்களில் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இன்று அது நாடு தழுவிய பணி புறக்கணிப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. இன்று காலை வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வந்த மக்கள் விசனம் தெரிவித்தனர். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக மலையகத்தின் அரச வைத்தியசாலைகளில் பணிகள் முடங்கின. இந்த நிலையில் டிக்கோய் ஆக்லங்கன் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக தூர இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட சுகாதார சேவைகள் இன்று இடம்பெறாததன் காரணமாக மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். கிழக்கு மாகாணத்தின் ஒரே போதனா வைத்தியசாலையான மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பணிகளும் இதனால் பாதிக்கப்பட்டன. தூர இடங்களிலிருந்து கிளினிக் மற்றும் வைத்திய சேவைகளை பெற வருகிற நோயாளர்கள் திரும்பி சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டாலும் சுகாதார சேவைகளை வழமை போல் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார். நியமனங்கள் வழங்கப்படும் போது இடமாற்று சபை தலையிட வேண்டும் என எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. நியமனம் வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் அந்த சங்கத்துக்கு இல்லை. கொரோனா மத்திய நிலையங்கள் அல்லது வைத்தியசாலைகளில் ஸ்தம்பிதம் ஏற்பட்டுள்ளதா? எந்த இடத்திலும் அவ்விதம் ஸ்தம்பிதம் இடம்பெற்றதாக எமக்கு தகவல் கிடைக்கவில்லை. மக்களுக்கு தேவையான சேவையினை எமது ஆளுநரை பூர்த்தி செய்வதற்கு நாம் உயர்ந்தபட்ச நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் போன்ற மாஃபியா குழுக்களை வீழ்த்த வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். நேற்று அடையாள பணி புறக்கணிப்பை ஒரு காரணத்துக்காக முன்னெடுத்தனர். இன்று 7 காரணங்களுக்காக மாற்றிக் கொண்டுள்ளனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்திய நிபுணத்துவ நியமனத்துக்காக காத்திருக்கின்ற 500 பேருக்கு நியமனங்களை இடமாற்று சபையின் கருத்துக்களை பெறாமல் வழங்கியுள்ளமையாகும். ஆரம்ப நியமனங்களுக்கு உலகில் எங்காவது இடமாற்று சபையின் தலையீடு உண்டா என்பதை கூறுங்கள். இந்த 500 பேரையும் தமது சங்கத்தின் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு தடுமாறுகின்றனர். அதன் தோல்வியின் பின்னணியிலே இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறுகிறது. அதன் தலைவர் ஊடகங்களில் எங்கும் காண முடியாது. அவருக்கும் அந்த குழுவுக்கும் தடை உத்தரவு இருக்கிறது. சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தினால் இந்த மாஃபியாவை இல்லாதொழிக்க முடியும். அனிவாரியமா மாஃபியா சங்கிதான பில்ல தமන්න පුළුවන්. ஜனவரி 1ஆம் தேதி முதல் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 524 கொரோனா தொற்றாளர்கள் பதிவானதோடு 19 மரணங்களும் பதிவாகின.
தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ள அமைச்சர் கஹலி ரம்புக்வெல்லா இதுவரை தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளவில்லை எனில் உடன் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். கொரோனா ஒழிப்பிற்கான 3வது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் சகல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திலும் விசேட மத்திய நிலையங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் நாட்டில் 524 கொரோனா தொற்றாளர்கள் பதிவானதை அடுத்து மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,80,209 அதிகரித்தது. நேற்று பதிவான 19 கொரோனா மரணங்களுடன் மொத்த மரண எண்ணிக்கை 14,771 அதிகரித்தது. நோயாளர்கள் அதிகரிப்பதை பார்த்துக் கொண்டிராமல் அதிகரித்ததற்கான காரணத்தை கண்டறிந்து தடுக்கும் நடவடிக்கையை நாம் முன்னெடுக்கிறோம். நாம் இப்போது நாட்டின் வலிமையான பொருளாதார செயற்பாடுகளுக்கு வாய்ப்பளித்துள்ளோம். எனவே சகலரும் பொறுப்புடன் செயற்பட்டு சுகாதார வழிமுறைகளை சரியாக பின்பற்றினால் நோய் தொற்றாளர்கள் அதிகரிப்பை குறைத்து எமது நாட்டை பாதுகாக்க முடியும். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் 49,473 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. அதற்கமைய ஒரு டோஸ் தடுப்பூசியேனும் செலுத்திக் கொண்டோர் எண்ணிக்கை 1,59,69,986 ஆகும். 1,08,13,852 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டனர். 25,59,638 பேர் 3வது டோஸையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக எரிவாயு பகிர்ந்தளித்தல் மற்றும் விற்பனை இடம்பெறுகிறதா என்பதை கண்டறிய திடீர் சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்படும் என பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக மாத்திரம் எரிவாயு விநியோகம் இடம்பெற வேண்டும் என லிட்ரோ மற்றும் லாப்ஸ் எரிவாயு நிறுவனங்களுக்கு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர் நாகானந்த கொடித்துவக்கு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இடைக்கால உத்தரவை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இலங்கை தரக்கட்டளைகள் நிறுவனத்தின் கட்டுப்பாடுகளின் கீழ் மாத்திரமே சமையல் எரிவாயு சிலிண்டரை சந்தைக்கு விநியோகிக்க வேண்டும் என அறிவித்தது. அதேபோல் புதிய எரிவாயு சிலிண்டர்களில் வாயு கலவை அளவு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை கடந்த காலங்களில் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களின் புரோபேன் அளவு 100க்கு 25 முதல் 40 வீதமாகவும் பியூட்டேனின் அளவு 100க்கு 60 முதல் 75 வீதமாகவும் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் முதல் புதிய சிலிண்டர்களில் புரோபேனின் அளவு 100க்கு 30 வீதம் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு சந்தைக்கு அவை விநியோகிக்கப்படுகின்றன. சந்தையில் பால்மா தட்டுப்பாடு ஏற்பட காரணம் பால்மா இறக்குமதிக்கான கடன் கேள்வி பத்திரம் விடுவிக்கப்படாமையே என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக் பண்டார் தெரிவித்தார். அநேகர் இறக்குமதி செய்கின்றனர். இதில் உள்ள பிரச்சனை இறக்குமதிக்கான கடன் கேள்வி பத்திரம் பெற்றுக் கொள்வதாகும். வங்கிகளில் அந்நிய செலாவணி அதாவது டாலர் பிரச்சனை காணப்படுகிறது. அதனால் கடன் கேள்வி பத்திரத்தை வழங்குவது வங்கிகளால் தாமதப்படுத்தப்படுகின்றன. எமக்கு தெரிந்த விதத்தில் அரசாங்கம் இது தொடர்பில் செயற்பட்டு வருகிறது. சிறந்த பதிலொன்றை நாம் எதிர்பார்க்கிறோம். தற்போது காணப்படும் தட்டுப்பாட்டை ஒரு கிழமையில் நிவர்த்தி செய்ய முடியாது. குறைந்தது ஒரு மாதமாவது எடுக்கலாம். போலி நாணயத்தால் அச்சிடப்படுவது தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதால் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீசார் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இவ்வாறான நாணயத்தாள்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் 119க்கு அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவுறுத்தியுள்ளார். பலகால பிரச்சனைகளால் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகள் சரியான முறையில் சென்றடையவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார். அரசாங்கம் வழங்கும் அபிவிருத்திக்கான நிதியினை சரியாக பயன்படுத்தாமை இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் 2020ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட உள்ள கிராம மட்டத்திலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் தெளிவுபடுத்தும் நிகழ்வு யாழ் பிரதேச செயலக பொறுக்கூடத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பலகால பிரச்சனைகளால பல கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகளை நாங்கள் இழந்தோம். தென்பகுதியில ஒரு வேலை திட்டம் முழுமையாக அமல்படுத்துற அளவுக்கு இங்கு அது வந்து சேரும் போது ஒரு சில குறைந்ததாகவே வந்து சேருவதாக இருக்கும். அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் தயாராக இருந்தால் அந்த வேலை திட்டம் அமல்படுத்தும் போது அதை சரியாக அமல்படுத்தும். ஆகவே நாங்கள் வேலை திட்டங்களை சிறப்பாக முடிக்க வேண்டால் இந்த முறை முதலிருந்து தயார்படுத்தும். அதுக்கு நாங்கள் இன்றைய தொடங்கியில தயார்படுத்தும். நாங்கள் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முதலே தொடங்கி வரவு செலவு திட்டத்துக்கு முதலே ஒவ்வொரு கிராம மட்டமாக போய் கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 435 கிராம சேவர் பிரிவுக்கும் என்னால போகக்கூடியதா இருந்தது. ஒவ்வொரு கிராம மட்டத்திலையும் அந்த மக்களுடைய தெரிவுகளை அதுல நாங்கள்
இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள இது வரும்ன்றதை தெரிவு செய்தனால மக்களுடைய தேவைப்பாடுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2022 ஆண்டிற்கான மீள் அபிவிருத்திக்கான கலந்துரையாடல் மாவட்ட செயலாளர் க விமல்நாதன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானும் கலந்து கொண்டார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனைகளை கிராம மட்டத்தில் முன்னெடுப்பது தொடர்பில் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் பற்றிய விசேட தெளிவூட்டல் நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையில் இடம்பெற்றது. கிராமிய பொருளாதார திட்டங்களை கட்டியெழுப்பும் நோக்கில் நிதியமைச்சர் முன்வைத்துள்ள யோசனைகள் இங்கு அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. நாட்டிலே பஞ்சமில்லாமல் பொருளாதார வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும் மூலமாக உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தொடர்ந்து பாடுபடும். அதற்கான முயற்சியில் கைவிடாது. எதிர்காலத்திலே நாடு சந்தித்து நிற்கிற பொருளாதார நிலைமையை கட்டியெழுப்பதற்கான மிகப்பெரிய முயற்சி. ஆகையால் நாடு என்ற அடிப்படையிலே எல்லோரும் நம்பிக்கை வைத்து அந்த உணர்வோடு பணியாற்றினால் சிறந்த பெறுபவர்களை அடைய முடியும். அதற்காக சளைக்காமல் பாடுபடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உருவாகும். உலக வங்கியின் நிதியுதவியில் விவசாய அமைச்சு மட்டு மாவட்டத்தில் மாதுளம்பழ செய்கையை ஆரம்பித்துள்ளது. அரசாங்கத்தின் சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்துக்கு அமைய உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் உலக வங்கியின் நிதியுதவியில் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு விவசாய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் ஆலோசனைக்கு அமைய விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேயின் வழிகாட்டலில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவின் களுவாஞ்சிக்குடி செங்கலடி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தலவாய் பகுதியிலும் 100 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு மாதுளம் பழச்செய்கை மேற்கொள்ள உள்ளது. இதன் முதற்கட்ட நிதியாக 1,40,00,000 ரூபாவை விவசாய அமைச்சு ஒதுக்கியுள்ளது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு களுவாஞ்சிக்குடி விவசாய கொத்தனி கிராமத்தில் இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் சிவப்பிரியா பில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விவசாய நவீனமயமாக்கல் செயற்திட்டத்தின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் ஆர் ஞானசெல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அடுத்து மேலும் சில செய்திகளின் தொகுப்பு. வவுனியா ஓமந்தை மகா வித்தியாலயத்தில் திறன் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. 2.5 லட்சம் ரூபாய் செலவில் இவ்வகுப்பறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் தனபாலசிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் SH முனசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆசேல குணவர்தன உள்ளிட்ட அதிகாரிகள் கல்முனைக்கு விஜயம் செய்தனர். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்துக்கு விஜயம் செய்த இவர்கள் அங்கு முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். சுயதொழில் முயற்சிக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கிண்ணியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் M ஆனஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுவான் அத்துக்கோரள பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிண்ணியா பிரதேச செயலகத்தில் 1,40,00,000 ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெண்கள் சிறுவர் தொடர்பான கலந்துரையாடல் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் அழைப்பின் பேரில் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த டி சில்வா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் ராணுவத்தினரால் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன. 25 கர்ப்பிணி தாய்மாருக்கு உலர் உணவு பொதிகளும் வழங்கப்பட்டன. மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. 56வது படையணியின் கட்டளை தளபதி சமன் லியனகே உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான பாகிஸ்தான் பதில் உயர்ஸ்தானிகர் தன்வீர் அகமடினால் கண்டி முஸ்லிம் வர்த்தக பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கண்டி ஜின்னா ஞாபகார்த்த மண்டபத்தில் சங்கத்தின் தலைவர் எஃப் சலீம்தீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாகிஸ்தான் பதில் உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டார். இதே நேரம் கட்டுகஸ்தோட்ட ஜாகிரா கல்லூரிக்கு கணனிகள், விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பாடசாலை அதிபர் AH ஃபலீல் ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பதில் உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.